வணக்கம் நண்பர்களே, எங்கள் கியானி இன்சான் சேனலுக்கு வருக. இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கதையை சொல்லப் போகிறோம். எனவே தொடங்குவோம். எல்லையற்ற வானத்தின் கீழ் பச்சை கடல்கள் போல வயல்கள் பறந்து விரிந்த எல்டர்க்ரோவின் உருளும் மலைகளில் எலியாஸ் என்ற விவசாயி வசித்து வந்தார். பழங்கால ஓக் மரங்களும் ஒரு சலசலக்கும் ஓடையும் எல்லையாக இருந்த அவரது சிறிய பண்ணை அவரது பெருமை மற்றும் சுமையாக இருந்தது. எலியாஸ் இரண்டு விஷயங்களுக்கு பெயர் பெற்றவர்: அவரது பிடிவாதம் மற்றும் மிகவும் கஞ்சத்தனமான மண்ணிலிருந்து வாழ்க்கையை தூண்டும் அவரது அசாத்தியமான திறன். ஆனால் கிராமம் அவரது கடந்த காலத்தைப் பற்றி கிசுகிசுத்தது. காலை மூடுபனி போல அவரைப் பற்றி ஒட்டிக்கொண்ட பேராசை மற்றும் துரோகத்தின் நிழல் வரலாறு. பல ஆண்டுகளுக்கு முன்பு எலியாஸ் ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்தார். தனது இளமை பருவத்தில் அவர் தனது சகோதரர் காலேப்புடன் சேர்ந்து தங்கள் குடும்பத்தின் நிலத்தில் வயல்களில் வேலை செய்தார். சகோதரர்கள் பிரிக்க முடியாதவர்கள். அவர்கள் உழுது விதைக்கும் போது அவர்களின் சிரிப்பு பள்ளத்தாக்கில் எதிரொலித்தது. ஆனால் லட்சியம் எலியாஸை கடித்தது. அவர் சாதாரண அறுவடைகளுக்கு அப்பாற்பட்ட செல்வத்தை, அற்ப வருமானத்திற்காக முதுகை உடைக்காத ஒரு வாழ்க்கையை கனவு கண்டார். தங்கள் நிலத்தில் திருப்தி அடைந்த காலேப் அதற்கு மேல் எதுவும் தேவையில்லை என்று உணர்ந்தார். ஒரு இலையுதிர்காலத்தில் நகரத்திலிருந்து ஒரு வணிகர் ஒரு முன்மொழிவுடன் வந்தார். தொலைதூர சந்தைகளில் அதிக விலையை பெற்ற அரிய பயிரான தங்க தினைக்கு அவர் ஒரு ஒப்பந்தத்தை வழங்கினார். பிடிப்பு: அதற்கு தீவிர உழைப்பும் விதைகளில் ஆபத்தான முதலீடும் தேவைப்பட்டது. இது அவர்களின் சேமிப்பை வடிகட்டுகிறது. காலேப் தயங்கினார். அவர்களின் வாழ்வாதாரத்தை சூதாடுவதில் எச்சரிக்கையாக இருந்தார். இருப்பினும் எலியாஸ் செல்வத்தின் வாக்குறுதியை மட்டுமே கண்டார். ஒப்பந்தத்தில் காலேப்பின் கையொப்பத்தை போலியாக பதிவு செய்தார். தங்கள் பகிரப்பட்ட நிலத்தின் ஒரு பகுதியை தனது சகோதரனின் முதுகுக்கு பின்னால் விற்று தினையை மட்டும் நட்டார். முதல் பருவம் ஒரு வெற்றியாக இருந்தது. தங்க தினை சூரியனுக்கு கீழே மின்னியது. எலியாஸின் செல்வம் வளர்ந்தது. அவர் சிறந்த ஆடைகள், ஒரு உறுதியான குதிரை மற்றும் மலையில் ஒரு பெரிய வீட்டை வாங்கினார். துரோகம் செய்யப்பட்டு மனம் உடைந்த காலேப் எல்டர்க்ரோவை ஒரு வார்த்தையும் சொல்லாமல் விட்டுவிட்டார். எலியாஸ் தனது லாபங்களில் மகிழ்ச்சியடைய விட்டுவிட்டார். ஆனால் கிசுகிசுக்கள் தொடங்கின. கிராமவாசிகள் எலியாஸின் ஏமாற்றத்தைப் பற்றியும் சகோதரர் பேராசையால் விரட்டப்பட்டதைப் பற்றியும் பேசினர். எலியாஸ் தங்கள் தீர்ப்பை புறக்கணித்து அவரது வெற்றி தனது வழியை நியாயப்படுத்தியது என்று நம்ப வைத்தார். ஆண்டுகள் கடந்துவிட்டன. தங்க தினை அவரது முக்கிய உணவாக மாறியது. ஒவ்வொரு பருவத்திலும் அவர் தனது சக்தியை பயிரில் ஊற்றினார். தலைமுறை தலைமுறையாக தனது குடும்பத்தை காப்பாற்றிய பழைய கோதுமை மற்றும் பார்லி வயல்களை புறக்கணித்தார். அதிக வேலை செய்து ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் மண் பலவீனமடையத் தொடங்கியது. எலியாஸ் அறிகுறிகளை புறக்கணித்தார்: ஒட்டும் விளைச்சல், உடையக்கூடிய தண்டுகள். அவர் இரட்டிப்பாகி அதிக தினையை நட்டு ஒவ்வொரு ஆண்டும் மெலிதாக வளரும் லாபத்தை துரத்தினார். ஒரு வசந்த காலத்தில் வறட்சி வந்தது. சிற்றோடை ஒரு துளியாக குறைந்து இரக்கமற்ற வெயிலில் வயல்கள் விரிசல் அடைந்தன. எலியாஸின் தினை வாடிப்போனது. அதன் பொன்னான வாக்குறுதி தூசியாக மாறியது. தங்கள் பயிர்களை பன்முகப்படுத்தி தங்கள் தண்ணீரை பகிர்ந்து கொண்ட கிராமவாசிகள் கஷ்டங்களை தாங்கினர். தனது தேர்வுகளால் தனிமைப்படுத்தப்பட்ட எலியாஸ் அழிவை எதிர்கொண்டார். மீண்டும் நடவு செய்ய கடன் வாங்கியதால் அவரது செல்வம் குறைந்து போனது. அடுத்த பருவமும் தோல்வியடையும். பிரம்மாண்டமான வீடு அமைதியாகிவிட்டது. அதன் அறைகள் சிரிப்போ குடும்பமோ இல்லாமல் எதிரொலித்தன. விரக்தியடைந்த எலியாஸ் கிராம மூலிகை மருத்துவரான ஓல்ட் மாராவை தேடினார். அவளுடைய ஞானத்திற்கும் கூர்மையான நாவிற்கும் பெயர் பெற்றவர். வில்லோ மரங்களின் தோப்பில் புதைக்கப்பட்டிருந்த அவளுடைய குடிசை மண் மற்றும் உலர்ந்த மூலிகைகளின் மனம் வீசியது. எலியாஸ் தனது துயரங்களை கொட்டும்போது அவள் கேட்டாள். அவரது குரல் விரக்தியால் தடிமனாக இருந்தது. நீ விதைப்பதையே அறுவடை செய்கிறாய், எலியாஸ், மாரா சொன்னாள். அவள் கண்கள் பளபளப்பான கற்களைப் போல மின்னின. பயிர்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் பேராசையையும் துரோகத்தையும் விதைத்தாய். இப்போது அறுவடை வருகிறது. எலியாஸ் கோபமாக சொன்னாள். நான் கடினமாக உழைத்தேன். நான் ஆபத்துக்களை எடுத்தேன். மற்றவர்கள் செழிக்கும்போது நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? மாரா முன்னோக்கி சாய்ந்து தன் குரலை குறைத்தாள். மண் நினைவில் இருக்கிறது, பையன். நீ திருப்பிக் கொடுக்காமல் எடுத்துக்கொண்டாய். உன் சகோதரன் நிலம் மீதான நம்பிக்கையை நீ முறித்து கொண்டாய். நீ என்ன எதிர்பார்த்தாய்? அவள் குடிசையை கோபமாக விட்டுவிட்டு அவளுடைய வார்த்தைகளை வயதான பெண் முட்டாள்தனம் என்று நிராகரித்தான். ஆனால் அவன் தரிசு வயல்களில் நடந்து செல்லும்போது அவளுடைய வார்த்தைகள் அவனை கடித்தன. நிலம் ஒரு வெறுப்பை கொண்டிருந்தது போல அவனை எதிர்ப்பது போல் தோன்றியது. முதல் முறையாக எலியாஸ் தனது தேர்வுகள் அவனை சபித்ததா என்று யோசித்தான். அன்று இரவு ஒரு கனவு வந்தது. அவர் வயல்களில் நின்றார். ஆனால் அவை பசுமையாகவும் பசுமையாகவும் இருந்தன. காற்றில் கோதுமையும் பார்லியும் அசைந்து கொண்டிருந்தன.
காலேப் அங்கே இளையவராக இருந்தார். மண்ணில் வேலை செய்யும் போது சிரித்தார். இதுதான் நாங்கள் கட்டியது என்று காலேப் கூறினார். அவரது குரல் சூடாக இருந்தது. ஏன் அதை கிழித்தெறிந்தீர்கள்? எலியாஸ் திடுக்கிட்டு எழுந்தார். பல ஆண்டுகளாக உணராத ஏக்கத்துடன் அவரது மார்பு இறுக்கமாக இருந்தது. மறுநாள் காலையில் அவர் நகரத்திற்குச் சென்று காலேப்பை தேடிச் சென்றார். சந்தைகள், விடுதிகள் மற்றும் கப்பல் துறைகளில் கேட்டார். ஆனால் யாரும் அவரது சகோதரரை பார்க்கவில்லை. தோற்கடிக்கப்பட்ட எலியாஸ் எல்டர்க்ரோவுக்கு திரும்பினார். அவரது தனிமையின் எடை எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. அவர் வயல்களில் நின்று விரிசல் அடைந்த பூமியை பார்த்து ஒரு முடிவை எடுத்தார். அவர் விதைத்ததை மாற்றுவார். எலியாஸ் சிறியதாக தொடங்கினார். அவர் தினை வயல்களை சுத்தம் செய்து அவற்றை ஓய்வெடுக்க அனுமதித்தார். பயிர்களை சுழற்றி மண்ணை வளர்த்த விவசாயிகளிடமிருந்து கற்றுக்கொண்டார். பழைய வழிகளை படித்தார். ஊட்டச்சத்துக்களை மீட்டெடுக்க அவர் குளோவரை நட்டார். அண்டை பண்ணைகளுடன் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள கால்வாய்களை தோண்டி தேவைப்படுபவர்களுக்கு தனது கருவிகளை வழங்கினார். கிராமவாசிகள் முதலில் சந்தேகத்துடன் பார்த்தார்கள். ஆனால் அவரது செயல்கள் அவர்களின் சந்தேகங்களை விட சத்தமாக பேசின. மெதுவாக நம்பிக்கை வளர்ந்தது. ஒரு மாலை எலியாஸ் தாமதமாக வேலை செய்தபோது ஒரு அந்நியன் வந்தான். அவன் வானிலையால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் தலைமுடி நரைத்திருந்தது. ஆனால் அவன் கண்கள் ஒரு பழக்கமான அரவணைப்பை கொண்டிருந்தன. எலியாஸ் அந்த மனிதன் நடுங்கும் குரலுடன் சொன்னான், அது காலேப். சகோதரர்கள் பல வருட வலியையும் இடைவெளியையும் கடந்து அமைதியாக நின்றனர். எலியாஸ் முதலில் பேசினான். அவன் குரல் உடைந்தது. நான் தவறு செய்தேன் காலேப். நான் உன்னை காட்டிக் கொடுத்தேன். அதற்கு நான் விலை கொடுத்திருக்கிறேன். நான் மன்னிப்பை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதை சரி செய்ய விரும்புகிறேன். காலேப்பின் பார்வை மென்மையாகியது. நீ மாறிவிட்டாய் என்று கேள்விப்பட்டேன். கிராமம் வேறு எலியாசை பற்றி பேசுகிறது. நானே பார்க்க வந்தேன். அவர்கள் இரவு முழுவதும் பேசி உடைந்ததை மீண்டும் கட்டியெழுப்பினர். காலேப் ஒரு தொழிலாளியாக வெகுதூரம் அலைந்து திரிந்தார். ஆனால் அவர் எல்டர்க்ரோவை ஒருபோதும் மறக்கவில்லை. பண்ணையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதற்காக அவர் தங்க ஒப்புக்கொண்டார். ஒன்றாக அவர்கள் நிலத்தில் வேலை செய்தனர். வறட்சி மற்றும் வெள்ளத்தை தாங்கக்கூடிய கோதுமை, பார்லி மற்றும் காய்கறிகளின் கலவையை நட்டனர். அவர்கள் தங்கள் அறுவடையை கிராமத்துடன் பகிர்ந்து கொண்டனர். அதற்கு ஈடாக சமூகம் அவர்களை சுற்றி திரண்டது. பருவங்கள் மாறின. பண்ணை செழித்தது. ஒரு காலத்தில் தரிசாக இருந்த வயல்கள் வாழ்க்கையால் பூத்தன. எலியாசும் காலேப்பும் மீண்டும் சிரித்தனர். பல வருட இடைவெளியில் அவர்களின் பிணைப்பு வலுவாக இருந்தது. கிராமவாசிகள் இனி துரோகத்தை பற்றி கிசுகிசுக்கவில்லை. மாறாக தனது தேர்வுகளின் விலையை கற்றுக்கொண்ட ஒரு மனிதனை பற்றி, மீட்பை பற்றி கிசுகிசுத்தனர். ஒரு வசந்த காலத்தில் எலியாசும் காலேப்பும் மலையில் தங்கள் வயல்களை பார்த்து நின்றபோது மாரா அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். அவள் பச்சை பரப்பில் தலையசைத்தாள். அவளுடைய உதடுகளில் ஒரு அரிய புன்னகை. இந்த முறை நீ நன்றாக விதைத்தாய் எலியாஸ். நீ என்ன அறுவடை செய்கிறாய் என்று பார். எலியாஸ் தனது சகோதரனை பார்த்தார். செழிப்பான நிலத்தில் இப்போது அவனை நண்பன் என்று அழைக்கும் கிராமத்தை பார்த்தார். நான் பார்க்கிறேன் என்று அவர் மெதுவாக சொன்னார். இறுதியாக நான் பார்க்கிறேன். எனவே எல்டர்க்ரோவில் நீங்கள் விதைக்கும்போது நீங்கள் அறுவடை செய்வீர்கள். பயிர்களில் மட்டுமல்ல, நம்பிக்கையிலும் அன்பிலும் வாழ்க்கையை முழுமையாக்கும் அமைதியான தருணங்களிலும்.